அஸ்ஸலாமுஅலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரம்ஜானுக்காக எங்கள் ஊருக்கு போகிறோம். அன்னைக்கு நோன்பு வச்சுருந்தோன்றனால நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், வாட்டர்மெலான், ஆப்பிள், லெமன் ஜூஸ், டேங் ஜூஸ், தண்ணி. இதுதான் அன்னைக்கு எங்களோட இஃப்தார். நைட்டு 9 o'clock போய் மதுரை ரீச் ஆயாச்சு. நோம்புக்கு முன்னாடி நாள் கிச்சன் வீடு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரம்ஜான் செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரும், அதையும் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வெங்காய பக்கோடா எப்படி செய்யணுன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு வெங்காயத்தை தின்னாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவுலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்குன்றனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது சின்ன சின்ன பாலாக உருட்டி நான் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆனியன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.